Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 7 கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1. 9ஆம் மாதம் எது? கிஸ்லே. கேள்வி எண் 2. தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷம் கிஸ்லே மாதம் எந்த தேதியில் கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாயிற்று? நாலாம் தேதியிலே. கேள்வி எண் 3. நாங்கள் இத்தனை வருஷம் செய்தது போல 5ஆம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று கர்த்தரிடம் கேட்க வந்தது யார்? சரத்சேர் மற்றும் ரெகமெலேகு. கேள்வி எண் 4. நாங்கள் இத்தனை வருஷம் செய்தது போல 5ஆம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று கர்த்தரிடம் கேட்க சரத்சேரும் ரெகமெலேகும் யாரிடம் வந்தார்கள்? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியரிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும். கேள்வி எண் 5. எத்தனை வருஷமாய் ஜனங்கள் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடினார்கள்? 70 வருஷமாய். கேள்வி எண் 6. 70 வருஷமாய் ஜனங்கள் எந்தெந்த மாதத்தில் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடினார்கள்? ஐந்தாம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும். கேள்வி எண் 7. நீங்கள் டேஷ் போதும் டேஷ் போதும் உங்களுக்கென்றல்லவா டேஷ் உங்களுக்கென்றல்லவா டேஷ். நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள் உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள். கேள்வி எண் 8. எவை குடி நிறைந்து சுகமாயிருந்தன? எருசலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும். கேள்வி எண் 9. முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு எப்பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கூறினார்? எருசலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடி நிறைந்து சுகமாயிருந்த காலத்திலும் தெற்கு நாடும் சமபூமியும் குடியேறி இருந்த காலத்திலும். கேள்வி எண் 10. அவனவன் தன் தன் சகோதரனுக்கு செய்ய வேண்டியது என்ன? தயவும் இரக்கமும். கேள்வி எண் 11. யாரை ஒடுக்கக்கூடாது என்று கர்த்தர் கூறுகிறார்? விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும். கேள்வி எண் 12. யாருக்கு விரோதமாய் இருதயத்தில் தீங்கு நினைக்க கூடாது என்று கர்த்தர் கூறுகிறார்? தன் சகோதரனுக்கு விரோதமாய். கேள்வி எண் 13. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளின் வழியாய் சொல்லப்பட்ட போது கவனிக்க மனமில்லாமல் எதை கடினமாக விளக்கினார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார்? அவர்களுடைய தோளை. கேள்வி எண் 14. கர்த்தருடைய வார்த்தை கேளாதபடி தோள் எப்படி விலக்கப்பட்டது? முரட்டுத்தனமாய். கேள்வி எண் 15. கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடி தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி எவைகளை அடைத்து கொண்டார்கள்? தங்கள் செவிகளை. கேள்வி எண் 16. முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளாதபடி எதை வைரமாக்கினார்கள்? இருதயத்தை. கேள்வி எண் 17. மகா கடுங்கோபம் யாரிடமிருந்து உண்டாயிற்று? சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து. கேள்வி எண் 18. எதை கேளாதபடிக்கு இருதயத்தை வைரமாக்கினார்கள் என்று கர்த்தர் கூறினார்?
வேதத்தையும் கர்த்தரின் வார்த்தைகளையும். கேள்வி எண் 19. கர்த்தரின் வார்த்தைகளை கேட்காதவர்களை கர்த்தர் யாருக்குள்ளே பறக்கடித்தேன் என்று கூறுகிறார்? புறஜாதிகளுக்குள்ளே. கேள்வி எண் 20. புறஜாதிகளுக்குள்ளே ஜனங்கள் பறக்கடிக்கப்பட்டதால் அவர்கள் தேசத்திற்கு என்ன ஆனது? போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போனது. Thank you for watching.